நான் உங்கள் சிறப்பு மருத்துவர் கமல் பாரதி விநாயகம் சூப்பர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைரல் ஃபீவர் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் H1N1 ஸ்வைன் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் அண்ட் தென் H3N2 ஹாங்காங் ஃப்ளூ இன்ஃபெக்ஷனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஓபி பிரசன்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட பிரசன்ட் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 days ஆஃப் ஃபீவர், அப்படி இல்லைன்னா வந்து லைக் லாஸ்டிங் ஃபார் ஒரு 3 weeks வரைக்குமே காஃபோட பிரசன்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது இல்லாம பேஷண்ட்ஸ் ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ் இருக்கலாம், அண்ட் தென் சோர் த்ரோட் இருக்கிறது, பாடி பெயின், ஹெட்ஏக், அண்ட் தென் லைக் வெரி ஃபியூ பேஷண்ட்ஸ் டயரியோட பிரசன்ட் ஆகிட்டு இருக்காங்க. இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நியர்பை லைக் உங்களுடைய ரெகுலர் பிசிஷியன்ஸையோ இல்லை ஹாஸ்பிட்டலையும் நீங்கள் விசிட் பண்ணலாம். அது இல்லாமல் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது? ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறது மூலமாகவும் தென் லைக் மாஸ்க் வியர் பண்ணுறது இன் பப்ளிக் பிளேசஸ் அண்ட் தென் க்ரௌடட் பிளேசஸில் வீட்டில் ஆல்ரெடி சிக் பீப்புள் இருக்காங்க, இல்லை உங்கள் கம்யூனிட்டியில் சிக் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க விசிட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் லைக் சோஷியல் டிஸ்டன்சிங், இதன் மூலமாக இன்ஃபெக்ஷன் ஃபர்தராக வருஷம் ஆகும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா லைக் அதிகமான ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் தென் லைக் அடிக்குவேட் ரெஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். நான் சொல்கிற பீப்புள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா வேக்சினேஷன் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைக் யங் ஏஜ் குரூப் 6 monthsலேருந்து லைக் ஒரு 5 yearsக்குள்ள ஒரு குழந்தைங்க இருக்காங்க, தென் லைக் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க, அடல்ட்ஸ் மோர் தென் 65 years ஆஃப் ஏஜ், ஆல்ரெடி வேற ஏதாவது கோமாபிலிட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், அந்த லைக் கார்டியக் இஷ்யூஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, கிட்னி இஷ்யூஸ், லிவர் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை லங் இஷ்யூஸ், ஆஸ்துமா, சிஓபிடி, bronchitis இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாங்கன்னா தென் லைக் ரேர்லி malignancies and then patients who have been already transplant பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இந்த வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ வேக்சினேஷன் எடுக்கிறது மூலமா இந்த பீப்புளை நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது அறிகுறிகள் இருந்தாலும் உங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.